வார்த்தை மண்ணில் தவழ அன்னை நீரே வழியாணி. விண்ணவன் வார்த்தை மண்ணில் தவழ அன்னை நீரே வழியாணி. வாழ்க வாழ்க மரியே எங்கள் அன்னை மரியே. வாழ்க வாழ்க மரியே எங்கள் அன்னை மரியே. விண்ணவன் வார்த்தை மண்ணில் தவழ அன்னை நீரே வழியாணி. இறைவன் தந்த செய்தியை தூத உரைக்கையில் மறந்தீரும் நலமே. உரைக்கையில் மறந்தீரும் நலமே. இறைவன் தந்த செய்தியை தூத உரைக்கையில் மறந்தீரும் நலமே. உரைக்கையில் மறந்தீரும் நலமே. மனுக்குலம் மாண்புரை பலியாக தருவேன் உம்மை என்றீரே. மனுக்குலம் மாண்புரை பலியாக தருவேன் உம்மை என்றீரே. தந்தீர் தந்தீர் பெற்று தந்தீர் தந்தீர் தந்தீரே சுவையே. தந்தீர் தந்தீர் பெற்று தந்தீர் தந்தீர் தந்தீரே சுவையே. வாழ்க வாழ்க மரியே எங்கள் அன்னை மரியே. வாழ்க வாழ்க மரியே எங்கள் அன்னை மரியே. விண்ணவன் வார்த்தை மண்ணில் தவழ அன்னையை நீரே வழியாணி. மகனேசு தந்தாரும்மை தாயாக. தந்தாரும்மை தாயாக. சிலுவை அடி மகனேசு தந்தாரும்மை தாயாக. தந்தாரும்மை தாயாக. தாயை போல பிள்ளைகளா நாடும் வாழ வரம் வேண்டும். தாயை போல பிள்ளைகளாய் நாளும் வாழ வரம் வேண்டும். தருவி தருவி பெற்று தருவி தருவி தருவீரே சுவையே. தருவி தருவி பெற்று தருவி தருவி தருவீரே சுவையே. வாழ்க வாழ்க மரியே எங்கள் அன்னை மரியே. வாழ்க வாழ்க மரியே எங்கள் அன்னை மரியே. விண்ணவன் வார்த்தை மண்ணில் தவழ அன்னையை நீரே வழியாணி. வாழ்க வாழ்க மரியே எங்கள் அன்னை மரியே.
மே மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. தூய கன்னிமரியா திரு அவையின் அன்னை. திங்கட்கிழமை முதல் வாசகம். யாக்கோபு நூலிலிருந்து அதிகாரம் 3 இறைவசனங்கள் 13 முதல் 18 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும். உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம். உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம். இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவது அல்ல, மாறாக மண்ணுலகை சார்ந்தது. அது மனித இயல்பு சார்ந்தது, பேய்த்தன்மை வாய்ந்தது. பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். அக்காலத்தில் பேதுரு, யாக்கோப்பு, யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெருந்திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரையும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது கூட்டத்தில் இருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டி விடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டார். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்தில் இருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனில் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர், அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டிதலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதருமே தன் வாழ்வின் முழுமையை நோக்கி, முழு மகிழ்ச்சி, முழு நிறைவை நோக்கி பயணிக்கின்றார். தன் வாழ்வை முழுமையாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார். இப்படிப்பட்ட முழுமையை நோக்கிய பயணத்திற்கு குறுக்காக தடைகள் நமக்குள்ளிருந்தும் நமக்கு வெளியிலிருந்தும் வருகின்றன.
இப்படிப்பட்ட தடைகளை இன்றைய 2 வாசகங்களுமே பேய்களாக உருவகிக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் யாக்கோப்பு பொறாமையையும் மனக்கசப்பையும் கட்சி மனப்பான்மையையும் மண்ணுலகை சார்ந்த காரணிகள் என சுட்டிக்காட்டி அவை பேய்த்தன்மை வாய்ந்தவை என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட பேய்த்தன்மை வாய்ந்த மனநிலைகள் நமக்குள்ளேயே இருந்து நம்மை பாதிப்பதை யாக்கோப்பு எடுத்துரைக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் சிறுவன் ஒருவனை பிடித்திருந்த தீயாவை குறித்து வாசிக்கின்றோம். அந்த பேய் எவ்வாறெல்லாம் அவனை பாதித்தது என்பது குறித்து நாம் அங்கு பார்க்கின்றோம். இங்கு பேய் என்பது ஒரு மனிதருக்கு வெளியே இருந்து ஒருவரது வாழ்வை பாதிக்கின்ற எல்லா காரணிகளுக்கும் அடையாளமாக இருக்கின்றது. வழக்கமாக பேய் என்பதை ஒரு உருவமாகவே நாம் பார்த்து பழகிவிட்டோம். ஆனால் பேய் என்பதை எதிர்மறை தன்மைகளின் ஒட்டுமொத்த தொகுப்பாக பார்ப்பதே இன்னும் சரியான பார்வையாக இருக்க முடியும். பேய் என்கிற வார்த்தையோடு தொடர்புடைய இன்னொரு வார்த்தை சாத்தான் என்கின்ற வார்த்தை. சாத்தான் என்கின்ற வார்த்தையானது சத்தான் என்ற அரமாயிக்கு சொல்லிலிருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த அரமாயிக் சொல்லுக்கு கீழ்கண்ட அர்த்தங்கள் உண்டு. ஒரு குறிப்பிட்ட இலக்கிலிருந்து வழிதவறி செல்வது, ஒரு லட்சியத்தை அடைய விடாமல் இடைஞ்சல் செய்வது, நோக்கத்தை இழப்பது. வேறு வகையில் சொல்லப்போனால் சாத்தான் என்பவன் நாம் குறிப்பிட்ட இலக்கை வகுத்து கொண்டு அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது அதிலிருந்து நம்மை வழிதவற வைப்பவன், நமது லட்சியத்தை அடைய விடாமல் இடைஞ்சல் செய்பவன், தேடலின்றி நோக்கமின்றி வாழ வைப்பவன். ஆனால் இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், மேற்கண்ட 3 காரியங்களையும் நமக்கு வெளியே இருந்து ஒரு சக்தி வந்துதான் நம்மை செய்ய வைக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நமது தெளிவின்மையாலும் முதிர்ச்சியின்மையாலும் சோம்பேறித்தனத்தாலும் நாமே நம்மை அப்படிப்பட்ட நிலைக்குள் ஆளாக்கலாம். வேறு வகையில் சொல்லப்போனால் நாமே நமக்கு சாத்தானாக இருக்கக்கூடும். எதுவாக இருப்பினும் இப்படிப்பட்ட எதிர்மறை தன்மைகளை வெற்றி கொள்வதற்கான 2 வழிகளை இன்றைய நற்செய்தியில் இயேசு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார். இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்ற இயேசுவின் வார்த்தைகள் நமது எதிர்மறை தன்மைகளை வெற்றி கொள்வதில் இறைவேண்டல் மற்றும் நோன்பு ஆகியவற்றின் பங்கு என்ன என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றன. இவை 2னுடைய ஆற்றலும் வல்லமையும் நமக்கு தெரிந்ததுதான். சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பது நாம் அனைவரும் அறிந்த பழமொழி. ஆனால் சஷ்டியில் இருந்தால்தான் அகம் என்ற பையில் வரும் என்ற பழமொழியே மேற்கண்ட வகையில் மறுவிவிட்டதாக சொல்லப்படுகின்றது. சஷ்டி என்றால் விரதம், அதாவது விரதத்தில் இருந்தால்தான் அகம் என்ற பைக்கு நிறைவு வரும் என்பதுதான் அந்த பழமொழியின் அர்த்தமாம். நோன்பின் மேன்மையை சொல்லுகின்ற, நோன்பின் மேன்மையை சுட்டிக்காட்டுகின்ற பழமொழியாக இந்த பழமொழி இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. ஜெபம். இறைவா, எம்முள்ளும் எமக்கு வெளியேயும் இருக்கின்ற எதிர்மறை தன்மைகளை அடையாளம் காணவும் அவற்றை தகுந்த வழிமுறைகளில் எதிர்கொள்ளவும் வரம் தாரும். ஆமேன்.